ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாலை வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா, நான் ஒரு மருத்துவ குறிப்பு தான் சொல்கிறேங்க. நம்ம முடக்கத்தான் கீரையை நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்ம வீட்டு பக்கத்திலும் இருக்கும், ஒரு காட்டு பகுதியிலும் இருக்கும் இந்த கீரைங்க. இந்த கீரைங்கள் பயன்கள் வந்து நிறையா இருக்குங்க. ஒரு சிலது மட்டும் நான் சொல்கிறேங்க. இது வந்து எலும்பு தேய்மானத்துக்கு சரி செய்யுங்க. இது பார்த்தீங்கன்னா, முட்டி வலிம்பாங்க. அவைங்களுக்கு இந்த கீரை வந்து ரொம்ப நல்லது. இதில் பார்த்தீங்கன்னா, இரும்பு சத்து இருக்குது, பாஸ்பரஸ் சத்து இருக்குங்க. இந்த கீரையை பார்த்தீங்கன்னா, நீங்கள் சூப் வச்சும் குடிக்கலாம், இல்லைன்னா துவையலாகவும் செஞ்சு சாப்பிட்லாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் அரிசி மாவில் அரைச்சு தோசையாக சுட்டு குடுக்கலாங்க. ஏன்னா, குழந்தைகளுக்கு வந்து அது சூப்பா குடுத்தாங்க கூட அது குடிக்க மாட்டாங்க. இந்த மாரி நீங்க தோசை மாவுல அரைச்சு குடுத்தீங்கன்னா, தோசையும் பார்த்தீங்கன்னா, நல்லா கலரா இருக்கு. அதனால அந்த குழந்தைகளும் ஈஸியா சாப்பிடுவாங்க. இப்போ இருந்து சாப்பிட்டாங்கன்னா வந்து, அந்த குழந்தைகளுக்கு அந்த எலும்பு தேய்மானம், முட்டி வலிலாம் வராதுங்க. ஏன்னா, அந்த கீரை வந்து உங்களுக்கு ஈஸியா கிடைக்கிறதுனால, நீங்க அந்த கீரைய பயன்படுத்தாதீங்க கூட இருக்கலாம். ஆனா, அந்த கீரையின் பயன்கள் நெறையாவே இருக்கு. அதில ஒரு சிலது தான் நான் சொல்றேங்க. நீங்க வந்து கீரை அது கிடைச்சுன்னா, நீங்க பொரிச்சு, நீங்க வந்து தோசை சுட்டும் சாப்பிடலாம், இல்ல சூப் போட்டு குடிக்கலாங்க. இது வந்து ரொம்ப நல்லதுங்க. ஆரோக்கியமா இருங்க.